வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். 2 சென்டென்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்டென்சஸை நம்ம கம்பைன் பண்ணணும், சிந்தசைஸ் பண்ணணும், சேர்க்கணும். அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம்? கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ரெப்போசிஷன்ஸ் வச்சு கூட நம்ம கம்பைன் பண்ணலாம், பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணியும் கம்பைன் பண்ணலாம். பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் சிந்தசிஸ், இதுக்கு நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி, அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி, அப்புறம் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் சிந்தசிஸ் அது கூட நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கும் நம்ம அதை மாதிரி ஒரு பார்ட்டிசிபிள்ஸ் வச்சு சென்டென்சஸை எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பட் இன்றைக்கி என்ன பார்ட்டிசிபிள்ஸை பார்க்க போகிறோம்? இந்த சென்டென்சஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அவன் ஏமாற்றப்பட்டதால் கவனமாக இருந்தான். அவன் திட்டு வாங்கினதுனால அமைதியாக இருந்தான். சம்பளம் வழங்கப்படாததால் அவங்கெல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த மாதிரி சென்டென்சஸ் இருக்கு. இதை கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. அவன் யாரையும் ஏமாத்தல, அவன் ஏமாற்றப்பட்டு இருக்கிறான். அவன் யாரையும் திட்டல, அவனை தான் யாரோ திட்டியிருக்காங்க, அவன் திட்டு வாங்கியிருக்கான். சம்பளம் வழங்கப்படாததால் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அர்த்தம் அவனுக்கு யாரோ சம்பளம் கொடுக்கல இல்லையா? ஸோ இப்போ இந்த பார்ட் எல்லாமே பார்த்தீங்களான்னா சப்ஜெக்ட் அந்த விஷயத்த பண்ணலை, சப்ஜெக்ட் அந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணியிருக்கு. வேற யாரோ சப்ஜெக்ட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே பாசிவ் வாய்ஸில் இருக்கு. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவன் கவனமாக இருந்தான், அவன் அமைதியாக இருந்தான், அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்கு. ஸோ இதை செஞ்சவங்க ஏன் இதை செய்கிறாங்க? இதனால ஏமாற்றப்பட்டதுனால தான் அவன் கவனமாக இருந்தான், திட்டு வாங்கினதுனால தான் அவன் அமைதியாக இருந்தான், சம்பளம் கொடுக்காதனால தான் இவங்கெல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இல்லையா? அப்போ இந்த செகண்ட் பார்ட் நடந்ததுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ செகண்ட் பார்ட் நடந்ததுக்கான காரணம், காஸ், ரீசன், பேக்ரவுண்ட், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு பாசிவ் வாய்ஸில் இருக்கிற சென்டென்ஸாக இருக்கிறப்போ இதை நாம் பாசிவ் பார்ட்டிசிபிள்ஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை கம்பைன் பண்ணுவோம். பாசிவ் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்றப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எதை அப்படின்னா ஹேவிங் பீன் ப்ளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போகிறோம். ஹேவிங் பீன் ப்ளஸ் V3, இந்த ஹேவ் பீன் ப்ளஸ் V3 பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பாசிவ் வாய்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பார்ட்டிசிபிள் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஹேவை வந்து ஹேவிங் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி ஹேவிங் பீன் ப்ளஸ் V3 அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சப்ஜெக்ட் விஷயத்தை ஆக்ஷனை பண்ணலை, சப்ஜெக்ட் அதை ரிசீவ் பண்ணியிருக்கு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு பாசிவ் வாய்ஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நடந்ததுக்கான காரணமாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஹேவிங் பீன் ப்ளஸ் V3 வச்சு எழுத போகிறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நார்மலாக ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க போகுது. இவ்வளோதான். ஸோ இந்த ஹேவிங் பீன் ப்ளஸ் V3 எப்போ யூஸ் பண்ணுவோங்கிற பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அவனை வந்து எச்சரிச்சிருக்காங்க, அதனால அந்த தவறை அவன் செய்யலை. அவன் எச்சரிக்கப்பட்டதால், அவனை மற்றவங்க யாரோ எச்சரிச்சிருக்காங்க, அதனால அவன் அந்த தவறை திரும்பவும் செய்யவில்லை. ஸோ இதை ஏன் அவன் செய்யலை அப்படின்றதுக்கான காரணம் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, எச்சரிக்கப்பட்டதால், வேற யாராலையோ அவன் எச்சரிக்கப்பட்டு இருக்கிறான் இல்லையா? ஸோ அப்போ அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஹேவிங் பீன் ப்ளஸ் V3 வச்சும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஹேவிங் பீன் ப்ளஸ் V3ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன வேர்ப்? வாண்ட் பண்ணுறது இல்லையா? அப்போ ஹேவிங் பீன் வாண்ட், அவ்வளோதான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் அப்படியே ஃப்ரேம் பண்ண வேண்டியதான். அவன் அந்த தவறை செய்யவில்லை, மீண்டும் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல தவறு செய்கிறது அப்படின்னா, செய்கிறதுனா நம்ம உடனே டூன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடக்கூடாது. தவறு செய்கிறதுனா மேக் மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தவறு செய்யவில்லை, அதனால he didn't make the mistake. திரும்ப செய்யவில்லை, அதனால he didn't make the mistake again. சேர்த்து சொல்லாமா? having been warned, he didn't make the mistake again. having been warned, he didn't make the mistake again. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் ஏற்கனவே ஒரு தடவை ஏமாற்றப்பட்டு இருக்கிறான், அதனால அடுத்த தடவை அவள் எச்சரிக்கையாக இருந்தாள். அவள் ஏற்கனவே ஒரு முறை ஏமாற்றப்பட்டு இருக்கிறாள், அதனால் அடுத்த முறை அவள் கவனமாக இருந்தாள், எச்சரிக்கையாக இருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, அது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அது செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனாக ஒரு ரீசனை சொல்கிறதா இருக்குது.
இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம ஹேவிங் பீன் ப்ளஸ் பி த்ரீயை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பாருங்க, ஏமாற்றப்படுதல். ஏமாத்துறது அப்படின்னா என்னது? சீட் இல்லையா? ஸோ அதனால ஹேவிங் பீன் சீட்டட். ஒரு முறைன்னு இருக்கிறதுனால ஹேவிங் பீன் சீட்டட் ஒன்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். செகண்ட் பார்ட் பாருங்க, அவள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால், கவனமாக இருந்தால், காஷியஸாக இருந்தா அப்படி சொல்ல போகிறோம். அதனால் ஷி வாஸ் வெரி காஷியஸ் த நெக்ஸ்ட் டைம். அடுத்த தடவை அவள் கவனமாக இருந்தாள். ஷி வாஸ் வெரி காஷியஸ் த நெக்ஸ்ட் டைம். Having been cheated once, she was very cautious the next time. ஆசிரியரிடம் திட்டு வாங்கினதுனால வகுப்பில் அவன் அதிகம் பேசவில்லை இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ அவன் திட்டல, அவன் திட்டு வாங்கியிருக்கான். ஸோ பாசிவ் ஃபார்ம். அவன் அமைதியாக இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. மூணாவது விஷயம், ஏன் அவன் அமைதியாக இருக்காங்கிறதுக்கு ரீசனாக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பாசிவ் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹேவிங் பீன் ப்ளஸ் பி த்ரீ, இந்த இடத்துல வேர்ப் என்னது? திட்டுறது இல்லையா? ஸோ அதனால ஹேவிங் பீன் ஸ்கோல்டட். ஸோ ஹேவிங் பீன் ஸ்கோல்டட் பை த டீச்சர். ஏன்னா இந்த இடத்துல யார் திட்டினதுன்றதே நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால ஹேவிங் பீன் ஸ்கோல்டட் பை த டீச்சர். அவன் என்ன பண்ணான்? அவன் அதிகம் பேசவில்லை. ஸோ அவன் பேசல. He didn't talk. அதிகம் பேசல. He didn't talk much. He didn't talk much in the class. Having been scolded by the teacher, he didn't talk much in the class. அவள் அவமதிக்கப்பட்டதால், அவமானப்படுத்தப்பட்டதால் அமைதியாக அறையை விட்டு வெளியேறினாள் எப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நீங்க நம்ம சொன்ன 3 விஷயமும் இந்த சென்டென்ஸ்ல இருக்கான்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நாம அவமதிக்கப்படுதல் அப்படின்னு இருக்கு. அவமதிக்கிறதுனா இன்சல்ட் இல்லையா? அப்ப ஹேவிங் பீன் இன்சல்டட். அவள் அறையை விட்டு வெளியேறினாள். She left the room. அமைதியாக வெளியேறினாள். Quietly, silently, எதை வேணா சொல்லுங்க. She left the room silently. Having been insulted, she left the room silently. இப்போ நம்ம பார்க்க போகிறது not having been plus B3. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஃபார்மாக இருக்க போகுது. அந்த இடங்கள்ல நம்ம not having been plus B3ன்னு வச்சு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். பயிற்றுவிக்கப்படாததால், பயிற்சி பெறாததால் அவருக்கு ட்ரைனிங் பத்தல, அதனால அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பயிற்றுவிக்கப்படுதல் அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கணும், பாஸ்ட்லேயே பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் மற்றவங்க தான் அவரை ட்ரெயின் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அது வந்து பாசிவ் ஃபார்மில் இருக்குது, முன்னாடியே நடந்திருக்கு, பெர்ஃபார்ம் பண்ண முடியலங்கிறதுக்கு காரணமாகவும் இருக்குது. ஸோ நெகட்டிவாக இருக்கிறதுனால நாட் ஹேவிங் பீன் ப்ளஸ் V3, இந்த இடத்துல வேர்ப் வந்து ட்ரெயின் பண்ணுறது இல்லையா? அப்போ நாட் ஹேவிங் பீன் ட்ரெயின்ட், அவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முடியவில்லை. ஹி குடின்ட் பெர்ஃபார்ம் வெல். He couldn't perform well. Not having been trained, he couldn't perform well. பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில், ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டனர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பல மாதமா கம்பெனி வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அப்போ பாசிவ் ஃபார்ம் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது நடந்துட்டு இருக்கு பல மாசமா. அப்போ நாட் ஹேவிங் பீன் பிளஸ் B3, சம்பளம் கொடுக்கறதுனா பே பண்ணுறது, பெய்டு. நாட் ஹேவிங் பீன் பெய்டு, பல மாதங்களாக, ஃபார் மந்த்ஸ். நாட் ஹேவிங் பீன் பெய்ட் ஃபார் மந்த்ஸ், த ஒர்க்கர்ஸ் வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக். ஆன் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம் வேலை நிறுத்தத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு. த ஒர்க்கர்ஸ் வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக். நாட் ஹேவிங் பீன் பெய்ட் ஃபார் மந்த்ஸ், த ஒர்க்கர்ஸ் வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக். சரியாக நடத்தப்படாததால், அவர் நல்லா ட்ரீட் பண்ணல, அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே அவமானப்படுத்தப்பட்டதால் அதே மாதிரி தான் நம்ம சொல்றோம். ஸோ அவரை சரியா ட்ரீட் பண்ணாததால், இதுதான் நம்ம சொல்ல போறது. நாட் ஹேவிங் பீன் ட்ரீட்டட் வெல், நல்லா நடத்தப்படவில்லை, சரியாக நடத்தப்படவில்லை. நாட் ஹேவிங் பீன் ட்ரீட்டட் வெல், ஹி லெஃப்ட் த பிளேஸ், அந்த இடத்த விட்டு போயிட்டார். நாட் ஹேவிங் பீன் ட்ரீட்டட் வெல், ஹி லெஃப்ட் த ரூம். நீங்க வேற ஏதாவது ரீசன் கூட சொல்லலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கான்சிக்வன்ஸ் கூட சொல்லலாம். அவளது கருத்தை கேட்காததால், அவள் ரொம்ப குவைட்டா இருந்தா, நம்மளதான் கேட்கலையே, நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவள் கருத்தை கேட்காததால் அவள் அமைதியாக இருந்தாள். இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ கருத்து கேட்கறது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஆஸ்க் ஃபார் ஒப்பீனியன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால நாட் ஹேவிங் பீன் ஆஸ்ட் ஃபார் அன் ஒப்பீனியன். நாட் ஹேவிங் பீன் ஆஸ்ட் ஃபார் அன் ஒப்பீனியன்.
அவள் அமைதியாகவே இருந்தாள். நீங்க வந்து இந்த இடத்துல பொதுவா வந்து நம்ம பி ஃபார்ம் அப்டின்னா நம்ம வந்து ரிமைன் யூஸ் பண்ணுவோம். வெர்ப் அப்டின்னா நம்ம வந்து கீப் யூஸ் பண்ணுவோம். இந்த குவைட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம கீப் குவைட்ன்னு சொல்லுவோம். அமைதியா இரு, அமைதியாவே இரு அப்படிலாம் சொல்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க ஷி கெப்ட் குவைட்ன்னு சொன்னாலும் சரி, ஷி ரிமைன்ட் குவைட்ன்னு சொன்னாலும் சரி. நாட் ஹேவிங் பீன் ஆஸ்க்ட் ஃபார் அன் ஒப்பீனியன். ஷி ரிமைன்ட் குவைட். அவள் அமைதியாகவே இருந்தாள். இன்ஃபேக்ட் ரிமைன் தான் இங்க கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா பி ஃபார்ம் இருக்கிற இடங்கள்ல ரிமைன் போடுறது இன்னுமே கரெக்டான சாய்ஸா இருக்கும். Not having been asked for an opinion, she remained quiet. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் மேலாளராக பதவி உயர்வு பெற்றதால் அவர் மும்பைக்கு மாற்றப்பட்டார். இப்படி நம்ம சொல்ல போறோம். இதுல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கலாம். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அவரை தான் ப்ரமோட் பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாங்க. ஸோ இந்த பார்ட்டை நம்ம வந்து பாசிவ் பார்ட்டிசிபிள்ஸாக சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல ப்ரமோட் இல்லையா? அதுதான் வேர்ப். அதனால ஹேவிங் பீன் ப்ரமோட்டட் என்னவாக? மேனேஜராக. இப்படியாக அப்படின்னா நம்ம யூசுவலா ஆஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரமோட்டட் அப்படின்னா ப்ரமோட்டட் டூன்னு தான் சொல்லணும். ப்ரமோட்டட் ஆஸ் சொல்லக்கூடாது. ஹேவிங் பீன் ப்ரமோட்டட் டு மேனேஜர். ஹி வாஸ் டிரான்ஸ்பர் டு மும்பை. இதுவும் பாசிவ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஹி வாஸ் டிரான்ஸ்பர் டு மும்பைன்னு சொல்றோம். ஹேவிங் பீன் ப்ரமோட்டட் டு மேனேஜர் ஹி வாஸ் டிரான்ஸ்பர் டு மும்பை. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். வேக்சின் போடப்படாததால் அவர் வேக்சின் போட்டுக்கல அப்படின்னா அவரே போட்டுக்க மாட்டார். வேற யாராவது தான் அவருக்கு போடணும் இல்லையா? ஸோ வேக்சின் போடப்படாததால் அவள் வெளிநாடு செல்ல அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அஃப்கோர்ஸ் இதுலயும் 2மே வந்து பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வேக்சின் போடுறதுன்றது தான் வேர்பே. அதனால நாட் ஹேவிங் பீன் வேக்சினேட்டட். அவளை அலோவ் பண்ணல. ஷி வாஸ் நாட் அலோவ்ட் டு டிராவல் அப்ராட். ஷி வாஸ் நாட் அலோவ்ட் டு டிராவல் அப்ராட். நாட் ஹேவிங் பீன் vaccinated. She was not allowed to travel abroad. இப்போ எந்த இடத்துல நம்ம இந்த having been V3 not having been V3 யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அழைக்கப்படாததால், இன்வைட் பண்ணப்படாததால் அவர்கள் விழாவில் கலந்து கொள்ளவில்லை அப்படி சொல்லணும். முதல் பரிசு வழங்கப்பட்டதால் அவள் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லணும். இந்த 2 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஹேவிங் பீன் V3 பாசிவ் பார்ட்டிசிபிள்ஸை வச்சு சென்டென்சஸை எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.